வணக்கங்க. நான் ஈரோட்டுக்கு பயமாக பேசுகிறேங்க. எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேங்க. ஆண்டவர் உங்களே ஆசீர்வதிப்பார், என்னை ஆசீர்வதிப்பார். நீங்களும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணுங்க. எல்லாருமே உபாயமா அவங்க பாட்டு நல்லா இருக்குது அப்படிங்கிறீங்க, ஒப்பாரி பாட்டு நல்லா பாடுறீங்கிறீங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷங்க. எனக்கு நீங்கள் ஒவ்வொன்றும் சொல்ல ரொம்ப ஆனந்தமாக இருக்குதுங்க. அதாவதுங்க, போன வாரத்தில் பாருங்கள், ஒரு ஒப்பாரி பாட்டு ஒரு திண்டுக்கல்லிருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி, ரொம்ப இமோஷனாக பாடினீங்க, நல்லா இருக்குதுங்க, உங்கள் பாட்டு கேட்கவே ரொம்ப எங்களுக்கெல்லாம் மனசே ரொம்ப வருத்தமாயிருச்சுன்னு சொன்னாங்க. ஃபோன் பண்ணி பேசுனாங்க. ரொம்ப சந்தோஷங்க. நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க. ஃபோன் பண்ணுவீங்க அத்தனை பேர்த்துக்கு ரொம்ப நன்றிங்க. என் சேனலை பார்க்குறவங்க அத்தனை பேர்த்துக்கு நன்றிங்க. உங்களை உயிருள்ள வரலையும் மறக்க மாட்டேங்க. நீங்களே என்னை மறக்காதீங்க. உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆளாக என்னை நினச்சிக்கோங்க. நீங்கள் எப்பவுமே என் சேனலை பார்க்கணும், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணுங்க. கொடுத்தீங்கன்னாவே இப்போ கொடுத்துட்டு தான் இருக்கிறீங்க, இருந்தாலும் இது பத்தாது, இன்னும் கொடுக்கணும். சரிங்களா? வாங்க, இப்போ ஒரு நலாப்பில் பாட்டு பாடுறேங்க. புள்ளாயா புள்ளாயா எங்கே இருப்பேன் புள்ளாயா, கோலம் போட்டோ வாசலிலே குந்திருப்பேன் புள்ளாயா, கோலோகளஞ்சோடனே எங்கே இருப்பேன் புள்ளாயா, ஈரோட்டு வாய்க்காலிலே நீர் குளிப்பேன் புள்ளாயா, புள்ளாயா புள்ளாயா எங்கே இருப்பேன் புள்ளாயா, கோலம் போட்டோ வாசலிலே குந்திருப்பேன் புள்ளாயா, கோலோகளஞ்சோடனே எங்கே இருப்பேன் புள்ளாயா, ஈரோட்டு வாய்க்காலிலே நீர் குளிப்போம் புள்ளாயா, புள்ளாயா புள்ளாயா எங்கே இருப்பேன் புள்ளாயா, கோலம் போட்டோ வாசலிலே குந்திருப்பேன் புள்ளாயா, கோலோகளஞ்சோடனே எங்கே இருப்பேன் புள்ளாயா, கோலம் போட்டோ வாசலிலே குந்திருப்பேன் புள்ளாயா, கோலோகளஞ்சோடனே எங்கே இருப்பேன் புள்ளாயா, ஈரோட்டு வாய்க்காலிலே நீர் குளிப்பேன் புள்ளாயா. இந்த பாட்டுங்க, அதாவது அந்த பிள்ளையார் எடுத்து வைக்கிறோம் பார்த்தீங்களா, அப்போ இந்த பாட்டு பாடி இதைய ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு பாடி இதை ஆரம்பிக்கணுங்க. அதுக்காக இந்த பாட்டு, இந்த பிள்ளையார் பாட்டு பாடுவாங்க. இதை பாடி அந்த பிள்ளையார் எடுத்து வச்சு சாப்பாடு, அந்த பிள்ளையாரை சுற்றி சாப்பாடுக்கெல்லாம் ஒரு 10 பேர் 15 பேரோட சாப்பாடு கொண்டு வருவாங்க. எல்லாருமே வச்சு அந்த சாப்பாட்டை வச்சு சாமி கும்பிட்டு அப்புறம் அது பூஜையெல்லாம் பண்ணி இந்த பாட்டு பாடி அதைய உற்சாகமாக எடுத்து அதை வைப்பாங்க. வச்சு இந்த பாட்டு பாடி அதை வைக்கிறதுங்க. இந்த பாட்டு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.